அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல எளிமையான மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய சுவாச மண்டல தசைகள், நரம்புகள் நன்றாக இயங்கச் செய்யும். மூச்சினை ஒரு நல்ல முறையில் கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சி. அதே சமயம் மனம் இந்த மூச்சினை நன்றாக கவனிக்க உதவும் ஒரு பயிற்சி. நம்மளுடைய நுரையீரல் நல்ல ஒரு மேம்படும் பயிற்சி இது. இந்த பயிற்சியானது நாசி வழியாக மூச்சினை உள்ளே இழுத்தலும் வெளியே விடுதலும் 4 படிகளாக நடைபெறுகின்றன. ஒரே உள்மூச்சு, ஒரே வெளிமூச்சு அப்படி இல்லாமல் ஒரு பார்ட்டாக 4 ஈக்குவல் பார்ட்டாக உள்மூச்சு நாசிகள் வழியாக உள்ளிழுக்கப்பட வேண்டும். அதே போல் 4 பார்ட்டாக ஈக்குவல் சமமான பகுதியாக பிரித்து வெளியிட வேண்டும். ஆரம்பத்தில் இதை பயிற்சி செய்யும்போது முதல் 3 படிகள் ஒரு சமமான ஒரு அளவு இருக்க வேண்டும். கடைசியாக 4வது பார்ட் அப்படின்றது ஒரு டெப்த்தாக அந்த 3 பார்ட் அளவு இல்லாமல் 4வது பார்ட்டு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து கழுத்து வர வயிறு நல்ல வெளிவர அளவுக்கு உள்மூச்சை இழுத்துக்கலாம். அதே போல் வெளிவிடும்போது மூச்சு காற்ற முதல் 3 பகுதி அந்த பார்ட்டு ஈக்குவலாக இருக்கலாம். கடைசியாக வெளிவிடும்போது நல்ல கொஞ்சம் லென்த்தாகவே வெளிமூச்சு விட வேண்டும். நல்ல வயிறு கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்கு நம்மளால் உணரக்கூடிய அளவுக்கு வெளிமூச்சை விட வேண்டும். இப்போது நம்ம வீடியோவில் நிறைய மூச்சு பயிற்சி, அதனுடைய பயன்கள் இதெல்லாம் சொல்கிறோம். ஒரு நாள் ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியை தேர்ந்தெடுத்து ஒரு 28 நாட்களுக்காவது நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ ஒரு நாளும் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உணரணும். என்ன சேஞ்சஸ் நீங்கள் உணர்றீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணணும். சும்மா நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு இது அவ்வளோதானா, ஓகே நல்லா தான் இருக்குது, இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்தடுத்து ஒரு பயிற்சி முடிந்த பிறகு அடுத்தடுத்த மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த 28 நாள் செய்யும்போது ஒரு நல்ல திருப்தியான உணர்வு ஏற்பட்டதும் அடுத்த மூச்சு பயிற்சிக்கு செல்லலாம். ஒரு நாளும் ஒன்று செஞ்சுட்டு அதில் அது மேலே வெறுப்பு, என்ன எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அப்படின்னோ, இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னோ, இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னோ நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு மூச்சு பயிற்சியின் மூலம் நிறைய மாற்றங்களை நமக்குள் உணரலாம். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.